எனக்கு தேவையே கிடையாது. புரியுதா அக்கா? நீங்க பேசுங்க, நீங்க பேசினா நிறைய பேர் பாக்குறாங்க. இது அதனாலதான் நீங்க உங்கள்ட்ட அனுப்பி பேச சொல்றேன்னு என்ன கேக்குறாங்க. அதனால நான் பேசுறேன். இன்னைக்கு நான் அந்த அம்மாவை பத்தி பேசாத ஒரு வார்த்தை நீங்க நியூஸ் எடுத்து போடுறீங்களே, அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு பிரச்சனை நான் குரல் கொடுத்தேன்டா. அன்னைக்கு எங்கடா போனீங்க? எங்க போனீங்க? திருநங்கைக்கு ஒரு பிரச்சனை, அதனால அந்த பொண்ணு வீடியோ போட்டுருக்கு, என்னை பத்தி போட வேண்டியதானே? எங்கடா போனீங்க? ஏன் அந்த அம்மாவுக்கு தெரியாதா நீ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டது? எனக்கு வந்து தேங்க்ஸ் தங்கன்னு கமெண்ட் போட்டாங்களா? அப்ப தெரியாது? ஒரு இடத்துல கூட நான் தப்பா பேசல. புரியுதா? ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். நான் எந்த கட்சியோட சப்போர்ட்டரும் கிடையாது. மக்கள் பேச சொல்றாங்க, நான் பேசுறேன். அதை தாண்டி என்னோட தனிப்பட்ட கருத்து இருந்ததுனால நான் பேசுறேன். நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு பாடிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. எங்களுக்கு தான் குடும்பம் இல்லையா? வெளியில போக முடியல. போட்டு எதனா ஒண்ணு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. பணத்தை வாங்கிட்டு மானங்கிட்ட போய் திங்கிற நாயெல்லாம் எதனா ஒண்ணு போட்டு தொலை. எதுக்கு என்ன பத்தி போடுறீங்க? நல்லது பண்ணும்போது போறதுக்கு ஒரு நாய் துப்பு கிடையாது, நியூஸ் போறதுக்கு துப்பு கிடையாது. இந்த மாதிரி ஐடியில வந்து நியூஸ் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கின்னு நல்லது பண்ணும் போல அவனை பேச மாட்டான். போய் அம்மா நீங்க போயிட்டு உங்களுக்கு ஃபேமஸ் ஆகுனா வேற யாருன்னா பேசுங்க அம்மா. நானும் இப்ப தொடர்ந்து பாத்துட்டே இருக்கேன். ஒரு வாரமா ஒரு பேசக்கூடிய ஆளுங்கெல்லாம் நானு, அந்த கார்த்தி அண்ணன், குட்டிமியா கார்த்தி, குட்டிமியா கார்த்தி. என்ன என்ன ஏன் வேற யாரையும் இது பண்ண முடியல உங்களுக்கு? கேக்குறேன் நானு. பா நான் வீடியோவே போடலப்பா, நான் ஃபேமஸ்க்காகவும் பண்ணலப்பா. போதுமாப்பா? போதுமா? நீங்களே நல்லவங்களா இருங்க, நீங்க ஃபேமஸ் ஆகுங்க, நீங்க பிக் பாஸ் போங்க, நீங்க நடிங்க, நீங்க என்னன்னா பண்ணுங்க. சந்தோஷம் சந்தோஷம். என்ன எனக்கு தேவை கிடையாது, ட்ரெண்டிங் எனக்கு தேவை கிடையாது. அது எனக்கு சோறு போடல. இதையும் எடுத்து போடுங்க. புரியுதா? அந்த அம்மாவை பத்தி அவங்க என்ன பண்றாங்க, எதுக்கு அவங்க பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க. இது கூட நான் நோட் பண்ணல. அவங்கள சார்ந்த திருநங்கைகள் அம்மா தான் என்கிட்ட சொல்றாங்க, அது பேஜ போய் பாருமா தங்கம். எல்லாரையும் மத்தவங்களை பத்தி குறை சொல்லி சண்டை இழுத்து இப்படி யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். சரியா?